27ஆம் அதிகாரம் 28, 29. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தகப்பன்மார் தினத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான். ஸ்தோத்திரம். ஈசாக் என்கிற தகப்பன் தான் பெற்றெடுத்த இரு குமாரர்கள் ஏசா யாக்கோபு என்கிற இந்த 2 பிள்ளைகளிலே ஸ்தோத்திரம் யாக்கோபு என்கிற இளைய குமாரனை அவர் ஆசீர்வதிக்கிறார். முதிர் வயதிலே ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எப்படி ஒரு தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் இங்கே காண வேண்டும். அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ஒரு பிள்ளையை தான் ஸ்தோத்திரம் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெற்றோராகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிள்ளைகளை ஒரு நாளும் சபிக்க கூடாது. பிள்ளைகள் மீது ஒரு நாளும் அவதூறு வார்த்தையை சொல்லக்கூடாது. பிள்ளைகள் மீது ஒரு நாளும் நாம ஸ்தோத்திரம் ஆசீர்வாத குறைவான வார்த்தையை நாம பகிரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பிள்ளைகளை பார்த்து பெற்றோராகிய நாம், குறிப்பாய் தகப்பன்மாராகிய நாம், இந்த தகப்பன்மார் தினத்திலே ஸ்தோத்திரம் நீ இப்படியே தான் இருப்பாய், நீ வளர மாட்டாய், நீ நல்லா இருக்க மாட்டாய், நீ உருப்பட மாட்டாய், நீ முன்னேற மாட்டாய், நீ என்ன கதிக்கு போவாய் பாரு, நீ என்ன பார்த்து இதை செய்திய, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அப்படி என்று பல நேரங்களிலே பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே நம்மை அது தள்ளி விடுகிறது. நாமும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிவிட நம்ம வாயும் ஸ்தோத்திரம் அவசரப்பட்டு விடுகிறது. நம்மளுடைய கோபமும் ஸ்தோத்திரம் அவசரப்பட்டு விடுகிறது. வார்த்தைகளை நாம் ஸ்தோத்திரம் எடுத்து அரிவாளை போல வீசி விடுகிறோம். அல்லேலூயா. ஒரு அரிவாளை எடுத்து வீசினால் என்ன ஆகும்? காயம் அதிகமாகும். ஆமென். ரத்தம் சிந்தி விடும். ஸ்தோத்திரம். பல நேரத்தில் அரிவாள் எடுத்து நாம பயன்படுத்தும் போது உயிரும் போய்விடும். ஆமென். அது போலத்தான் வார்த்தை என்பது அது கருக்குள்ள பட்டயம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெட்டிவிடும். ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை அது வெட்டிவிடும். ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை வெட்டிவிடும். ஒரு மனிதனுடைய நன்மையை வெட்டிவிடும். ஒரு மனிதனுடைய ஸ்தோத்திர உயர்வை அது வெட்டிவிடும். ஒரு மனிதனுடைய மேன்மையை வெட்டிவிடும். ஒரு மனிதனுடைய நல்ல காரியங்களை வெட்டிவிடும். நல்ல குணங்களை வெட்டிவிடும். நல்ல குணாதிசயங்களை வெட்டிவிடும். நல்ல செயல்களை வெட்டிவிடும். நல்ல ஸ்தோத்திரம் மதிப்பை வெட்டிவிடும். நல்ல மரியாதையை வெட்டிவிடும். நல்ல ஸ்தோத்திரம் கிரிகைகளை வெட்டிவிடும். ஆகவே வார்த்தை என்பது ஒரு கருக்குள்ள பட்டயம். ஆமென். அந்த வார்த்தையை நாம எப்படி நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மீது நாம் பயன்படுத்த வேண்டும், இன்னொரு நபர் மீது எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், அதுவும் குறிப்பாய் அடுத்த ஒரு எதிர்காலத்தை காணக்கூடிய நபர்கள் மீது நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அடுத்த ஒரு தலைமுறையை காண வேண்டிய நபர்கள் மீது நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், ஆமென், என்பதை நாம் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் வேதம் சொல்லுகிறபடி, யாக்கோபு சொல்லுகிறபடி வார்த்தையை கையாளும் போது நாம் பொறுமையோடும் நாம் தாமதமாயும் கையாள கர்த்தர் கிருபை தர வேண்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த தகப்பன்மார் தினத்திலே ஸ்தோத்திரம் பெற்றோராகிய நாம் பிள்ளைகள் மீது வார்த்தைகளை நாம் அவதூறாய் வீசி விடாமல் அளவாய் ஆசீர்வாதமாய் வீச கர்த்தர் கிருபை தரணும். அல்லேலூயா, ஆமென். இந்த பிள்ளை ஸ்தோத்திரம் நல்ல எதிர்காலத்தை பார்க்க வேண்டிய பிள்ளை, இன்னும் அது ஸ்தோத்திரம் அது 70-80 வருஷம் வாழ வேண்டிய பிள்ளை. இன்னைக்கு அந்த பிள்ளை மீது ஸ்தோத்திரம் நானே ஸ்தோத்திரம் நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ சொல் பேச்சு கேட்காது, உனக்கு புத்தி இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு எதனா இருக்குதா பாரு, மண்டையில என்ன மண்ணாங்கட்டி வச்சுங்கிறியா, உன் மண்டையில என்ன மசாலாக்குதா, இப்படிலாம் நம்ம கேட்டோம்னா அடுத்தது 70-80 வருஷம் வாழ வேண்டிய பிள்ளை.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை அப்போ எப்படி தான் இருக்கும்? சில நேரத்துல சில பெற்றோர் இது மாதிரி திட்டிய சில வீட்டுல உண்மையாவே சில பிள்ளைங்க வந்து மக்காவே இருந்ததுக்கு உண்டு. உண்மை, உண்மை. அடிக்கடி ஒரு அம்மாவுக்கு அவங்க வீட்டுக்காரர் மேல கோபம் வருமா. அவங்க வீட்டுக்காரர் சும்மா எப்போதும் குடிச்சிட்டு சண்டை போடுவாராம். அந்த அம்மாவை அடிப்பாராம், திட்டுவாராம். இப்போ இந்த 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 அவங்க பையன் எதுனா அவங்கள கோவப்படுத்தும் போது உடனே இந்த அம்மா கோவத்துல என்ன சொல்லுவாங்களாம், ஏய் நீயும் உங்க ஒப்பனை மாதிரியோ குடிக்காரன தானே போற, பாரு நீயும் உங்க ஒப்பனை மாதிரியே தான் போற. கடைசியில பார்த்தா அவன் அப்பனை விட 2 மடங்கு ஆயிட்டான். இப்ப அந்த பிள்ளை, ஒரு பிள்ளை பிறக்கும் போது குடிகாரனா தான் பிறக்கணும்னு ஒன்றும் தலையில எழுதல. தோத்துரும். பாரு அவன் சில நேரத்துல சில நம்ம சொல்லுகிற அந்த பறைசாற்றுகிற வார்த்தை என்ன செய்து விடுது, அவனை மாற்றி விடுகிறது. ஸ்தோத்திரம். அப்போ நீ ஒப்பனை மாதிரியா இருப்ப, அப்பனை மாதிரியா இருப்ப அப்படின்னா அப்பா கிட்ட இருக்கிற அந்த தவறு அது அப்படியே வருகிறது. அதே மாதிரி ஒரு நல்ல காரியத்தை சொல்லி அதே நல்ல காரியத்தை சொன்னா அந்த நல்ல காரியமும் அது தொடரும். ஆனா நம்ம நல்ல காரியத்துக்கு அப்படி பயன்படுத்த மாட்டோம். உண்மையை நினைச்சு பாருங்களேன். அவங்க அப்பா நல்ல உழைப்பாளிங்க. ஏய் அப்பா என்னம்மா உழைப்பார் தெரியுமா அப்படி என்னைக்கு என்ன சொல்றோம் பிள்ளைகளை பார்த்து? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். அவரு கோவப்படுற ஆளா தான் சொல்லுவோம். ஐயோ அப்பனுக்கு மேல முந்திரி கொட்டை மாதிரி வருது பாரு கோவம். இது பாரு இது அப்பனு மாதிரியே தான் கோவக்காரனா இருக்கும். கடைசியில பார்த்தா அவன் அப்பனை விட 4 மடங்கு கோவக்காரன் ஆகிடுவோம் நம்ம சொல்லி சொல்லியே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மீது நாம் எதை சொல்ல வேண்டும்? பிள்ளைகள் முன்னணியில எதை சொல்ல வேண்டும்? பிள்ளைகள் மத்தியில எதை சொல்ல வேண்டும்? பிள்ளைகளோடு எதை பேச வேண்டும்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம எதை சொல்ல வேண்டும்? ஸ்தோத்திரம். அப்படின்னா இங்க ஈசாக்கு என்ற தகப்பன் தாம் பிள்ளைக்கு அவன் சொல்லுகிறான் 28வது வசனத்துல, ஸ்தோத்திரம், என் மகனே தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுப்பார். அல்லேலூயா. நீ எப்படி இருப்பாய் அவன் தீர்மானிக்கிறான் பார். ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது, ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அவன் பார்க்கும் போது, அவன் அந்த ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்திலேயே அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பார்க்கிறான். நீ எப்படி தெரியுமா இருப்ப? வானத்து பனியை போல இருப்ப. ஆமென். நீ வந்து பூமியினுடைய கொழுமையை போல இருப்ப. ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அதை நான் பார்க்கிறேன். அதுதான் மனசார சொல்றேன். இந்த ஆசீர்வாதத்தை உன் மேல நான் இடுறேன். ஆமென். இது உனக்கு நடக்கும். அல்லேலூயா. பெற்றோராகிய நாம பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்போம்? ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடுத்தது அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், உனக்கு ஆண்டவர் எதை தெரியுமா தருவாரு? தேவன் மிகுந்த தானியத்தை கொடுப்பாரு. மிகுந்த திராட்சை ரசத்தை உனக்கு தந்தருளுவாரு. ஆமென், ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம அனுபவத்தில் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நாமளோ இல்ல மற்றவங்களோ ஆசீர்வதித்து நம்ம ஒருவேளை கேட்டு இருப்போமா கேள்விப்பட்டு இருப்போமா என்பது தெரியல. அவன் எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கிறான்? நீ எப்படி தெரியுமா இருப்பா என் மகனே? ஸ்தோத்திரம். நீ வந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டு இருப்பாய். அவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு மிகுந்த தானியம். ஸ்தோத்திரம். எது? உனக்கு நல்ல சாப்பாடு, குறையில்லாத சாப்பாடு, மிகுந்த தானியம், அதிகமான சாப்பாடு. ஆமென், அல்லேலூயா. அவன் பிள்ளை எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாரு. நீ நல்லா சாப்பிடுவாய், உனக்கு மிகுந்த தானியத்தை தேவன் கொடுப்பார், மிகுந்த ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார், அளவில்லாத சாப்பிடுவாய். ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அடுத்து சொல்றாரு, உனக்கு திராட்சை ரசத்தை கர்த்தர் தந்தருளுவார். ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் தந்தருளுவார். தானியமும் திராட்சை ரசமும் நல்ல ஆகாரம், நல்ல ஆகாரம், நல்ல ஒரு ஆகாரம், நல்ல ஒரு போஷாக்கு, நல்ல ஒரு போஜனம். அத ஆண்டவர் உனக்கு குறையில்லாத மிகுதியா தருவார்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம ஒரு வழக்கத்துல கலாச்சாரத்துல என்ன செய்வாங்க? காலில் விழுந்தா திருமணம் ஆன உடனே, அப்பா எழுந்துரு எழுந்துரு, 16 பெற்று பெருவாழ் வாழுங்க, எழுந்துருங்க. அல்லேலூயா. நம்ம கண்டுபிடிச்சது இதுதான். ஆமென், ஸ்தோத்திரம். அதுவும் தவறு இல்லை, உண்மைதான். ஆனா இவரு ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய அத்தியாவசியத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய. இப்ப 12 மணி ஆகுது. இப்ப நமக்கு என்ன தெரியுது? பசி தெரியுது. இப்ப இது என்ன நேரம்னு தெரியுது. பசி வந்த உடனே மத்தியானம் ஆயிடுச்சு.
நேரத்தை கணிக்கிறோம், பசியை கணிக்கிறோம். அடுத்தது, ஐயோ எப்போ சாப்பிட போறேன் அப்படின்னு கணிப்போம். சில ஆளு நல்லா பசியாக்குது, இந்த நேரத்துல இந்த சாப்பாடு இருந்தா நல்லா இருக்குமே, இது கொஞ்சம் அதிகப்படியா போறது. அல்லேலூயா. இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை வேற, வீட்டுல வேற கார குழம்பு தான் வச்சிருக்கிறேன். சோதரம், இன்னைக்குன்னு பார்த்து ஒரு பிரியாணி இல்லையே, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கறி குழம்பு இல்லையே, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வறுத்த மீன் இல்லையே. சோதரம், 6 நாள் இதே சாப்பிட்டோம், இன்னைக்கு என்ன பண்றது, இன்னைக்காச்சும் கிடைக்குமா? அவர் எதை ஆசீர்வதிக்கிறார்? அவர் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார், போஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். தினந்தோறும் 3 வேளை சாப்பிடுகிற அவன் சாப்பாட்டை ஆசீர்வதிக்கிறார். உன் தானியம் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். உன்னுடைய விளைவின் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். உன்னுடைய விளைச்சல் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். உன் வெள்ளாண்மை எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். உன் திராட்சரசம் எப்படி இருக்கும்? அது திரளா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? நீ நல்லா சாப்பிடுவாய், திருப்தியா சாப்பிடுவாய். தோத்திரம், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய பார்க்கும்போது தோத்திரம், உனக்கு மிகுதியான சாப்பாடு இருக்கும்பா. கர்த்தர் உன்னை, தேவன் உன்னை கைவிட மாட்டாருப்பா. நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பப்பா. தானியத்தையும் திராட்சரசத்தையும் தேவன் மிகுதியா தந்தருள்வாருப்பா. தோத்திரம், இப்படி நம்ம ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்திரம். அடுத்தது அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? 29ல, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். சோத்திரம். அவன் எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கட்டும்பா, அவன் எந்த பெரிய சொந்தக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஊருக்காரனா இருக்கட்டும், உறவுக்காரனா இருக்கட்டும், உன் கூட பிறந்தவனா இருக்கட்டும், எல்லாரும் உன்னை வந்து சேவிப்பாங்க, உன்கிட்ட வந்து அவங்க நிற்பாங்க, உன்னை வணங்குவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை அந்த அளவுக்கு மேன்மையா வைப்பாருப்பா. ஒரு தகப்பன் பிள்ளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். நம்ம எப்படி சொல்லி ஆசீர்வதிப்போன்னு நம்ம சொல்லுவோம்னா, டேய் பார் அங்க பாத்தியா, அங்க பார் உன் சித்தப்பன் போல எப்படி இருக்கிறான் பார், அங்க பாத்தியா உன் அத்தை போல எப்படி இருக்கிறான் பார். நம்ம எதை சொல்லி வளர்ப்போம்? டேய் அந்த எழுத்து விட்டு பையனை பாத்தியாடா, அந்த எழுத்து விட்டு பையன் எப்படி இருக்கிறான் பார். நம்ம சித்தப்பன் விட்டு பையனுக்கு உதாரணம் காட்டுவோம், பெரியப்பன் விட்டு பையனை உதாரணம் காட்டுவோம், எழுத்து விட்டு பையனை உதாரணம் காட்டுவோம். அவர் எதை காட்டுறாரு தெரியுமா? அவர் எதை காட்டுறாரு? தோத்திரம், பரலோக ஆசீர்வாதத்தை காட்டுறாரு. உன்னை எல்லாரும் வந்து வணங்குவாங்க, உன்னை எல்லாரும் சேவிப்பாங்க. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்தது? ஈசாக்குக்கு அவங்க அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது, ஆபிரகாமுக்கு கொடுத்தது. ஆமே, தோத்திரம். தாத்தாவுக்கு கொடுத்ததை இப்ப பேரனுக்கு சொல்றாரு அப்பா. தோத்திரம். உன் தேவனே உனக்கு, தோத்திரம், உங்க தாத்தாவுக்கு இப்படிதான் சொல்லி ஆசீர்வதித்தாரு. தோத்திரம். அதே மாதிரி உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை வந்து வணங்குவாங்க, உங்ககிட்ட வருவாங்க, எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் உங்ககிட்ட வந்து சேவிப்பாங்க. நீ அந்த அளவுக்கு எப்படி இருப்ப? மேன்மையா இருப்ப. ஒரு தகப்பன் அவன் உண்மையா இருக்க போறானா இல்லையான்றதெல்லாம், ஸ்தோத்திரம், அவர் இருந்து பார்க்க போறது இல்லை. ஏன்னா அவருக்கு வயசாகி போச்சு, அவர் மரிக்க போறாரு. ஆனா அந்த வயசான காலத்திலையும் தான் பிள்ளையை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு சாகிறதுக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம், நீ எப்படி இருப்பன்னு சொன்னா, எல்லா ஜனங்களும் உங்ககிட்ட வந்து ஸ்தோத்திரம் நன்மை பெறுகிற அளவுக்கு நீ உயர்ந்து இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஒரு தகப்பன் பிள்ளைய இந்த தகப்பன்மார் தினத்துல எப்படி ஆசீர்வதிக்கணும்? இந்த மாதிரி மனதார ஆசீர்வதிக்கணும். ஒரு வீட்டுல அப்படித்தான் போயிருந்தேன், ஜெபம் பண்ண உட்கார்ந்துருந்தேன். எதுவோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க அந்த பையன் கிட்ட. அந்த பையன் மகன் கேட்கல. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பார் நீ சீம் சிங்கடப்படா, நீ சீம் சிங்கடப்ப, என் வயிற்றுல கொட்டிக்கிறிய, என் வயிற்றுல கொட்டிக்கிறிய அப்படின்னு வயிற்ற போட்டு அடிக்கிறாங்க. நீ சீம் சிங்கட பண்றாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பிள்ளைகளை எப்பா சபிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாயில வார்த்தை எங்க கிடைக்கணும் தெரியல. அவங்க சொல்ற பல வார்த்தையில பலருக்கு அர்த்தமே தெரியாது. அல்லேலூயா, ஆமே. இப்ப நான் கேக்கு வெட்டும் போது சொன்ன பாத்தியா, டவலை போடும்போது சம்சாரின்னு, அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை ஸ்தோத்திரம். தெரியலன்னா பக்கத்துல தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுக்குங்க. ஸ்தோத்திரம். நம்ம என்ன சொல்றோம் நம்ம ஊர்ல? ஒரு நேரத்துக்கு வரல, ஒரு காரியத்துல தலைகட்டு. சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் இந்து.
நான் போய் ஓரமாக அப்படி ஒரு மரத்தடி நிழலில் நிற்கிறேன். ஒருத்தர் நமக்கு அங்கே வேலை கிடையாதே, சரி கூப்பிட்டா போவோம் அப்படின்னு. இப்போ என்னன்னாக்கா, நம்ம ஊர் வழக்கத்தில் தெரியும் இல்லையா, பெரியவங்க தான் முதல்ல போய் கட்டணும், சின்னவங்க அப்புறம் கட்டணும். நமக்கு சின்னவங்கனாலும் பெரியவங்கனாலும் பிரச்சனை கிடையாது. அது அண்ணன் போய் பார்த்துக்குவார், நான் வேணும் ஓரமாக நின்று கிடப்பேன். தோத்துறோம் போய் நின்று நிழலில் நின்றுங்கிறோம். அவர் கேட்குறாரு, ராம்பர் என்ன அர்த்திக்கு மணி நேரம் ஆகுது, எல்லாம் நீ சம்சேரியா நீ அடுத்தது கேட்குறாரு. அந்த மாதிரி என்னன்னா தோத்துறோம். ஒரு கோபம் வந்துட்டா என்ன செய்வோம்? தான் பெற்றெடுத்த பிள்ளைய, அப்பா பிள்ளைய கேட்குறாரு, லேட்டாக வராரு. தோத்துறோம் அந்த விசேஷத்துக்கு லேட்டாக வராரு. அப்போ லேட்டாக வரும்போது என்னது மணி டைம் பார்க்க தெரியுமா உனக்கு? உன்னை எதுக்குடா படிக்க வச்சேன்? அவன் கல்யாணம் ஆகி 2 புள்ள பெற்றுக்கிறான், அந்த பிள்ளையும் போய் பள்ளிக்கூடத்தில் படிக்குது. இவர் கேட்குறாரு பிள்ளைய பார்த்து, உன்னை எதுக்குடா பள்ளிக்கூடம் படிக்க வச்சேன்? அவரு பிள்ளையா போய் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்குது. ஒரு ராவு காலம் தெரியுதா உனக்கு? ஒரு யமகனை தெரியுதா உனக்கு? என்னத்துக்கு வர நீ? இது வர நேரமா இது? ஐயரே போய் எங்கன்னா போய் துண்டை போட்டு தூங்கிடுவார் பழகுதுன்றாரு தோத்திரம். அப்போ பிள்ளைகளை நாம எப்படி என்ன சொல்லுகிறோம்? ஒரு பெற்றெடுத்த தகப்பனை பிள்ளைய இன்னைக்கு ஸ்தோத்திரம் அப்படிலாம் சொல்லி திட்ட வேண்டிய காலத்துல இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இந்த நமக்கு தோத்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தகப்பன் ஈசாக்கு தாம் பிள்ளையை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? எப்பா, உன் ஜனங்கள் எல்லாரும் உன்னை சேவிப்பாங்க, உன்னுடைய ஜாதிகள் எல்லாரும் உன்னை வணங்க கடவார்கள். ஆமே, உன்னை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் கூட்டத்தார உன்னை பார்த்து உன்னை அவங்க ஸ்தோத்திரம் வந்து கனம் பண்ணுவாங்கப்பான்னு சொல்றாரு. ஆமே, ஸ்தோத்திரம் வணங்குவாங்கன்னா விழுந்து சாமி கும்பிடுவாங்கன்னு இல்லை, வணங்குவாங்கன்னாக்கா ஸ்தோத்திரம் இதை பார்க்குறோம். ஐயா வணக்கம், கும்பிடுறேன் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கு இடம் பொருளுக்கு ஏற்ற மாதிரி சிலருக்கு 2 கையெடுத்து கும்பிட்றோம், சிலருக்கு வணக்கம் வைக்கிறோம், சிலருக்கு கை கொடுக்குறோம், சிலருக்கு கட்டி பிடிக்கிறோம், கலாச்சாரம் சார்ந்து. இந்த மாதிரி உன்னை வணங்குவாங்க அப்படின்னா என்ன? உன்னை கனப்படுத்துவாங்க, உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, உன்னை மதிப்பாங்க. தோத்துறோம் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாரு. உன்னை பார்க்குறவன் சும்மா இருக்க மாட்டான்ப்பா, உன்னை அவன் தேடி வந்து பேசுவான், உனக்கு வணக்கம் போடுவான் அப்படின்னு சொல்றாரு. தோத்துறோம் உன்னை சேவிப்பான், உன்னை நாடி வருவான், உனக்கு அவன் கனம் கொடுப்பான், உனக்கு அவன் மரியாதை கொடுப்பான். ஸ்தோத்திரம். ஆமே, அப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்கும் போது ஸ்தோத்திரம், என் பிள்ளைய ஸ்தோத்திரம் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் கனம் பண்ணுங்க வாங்க, என் பிள்ளை அந்த மரியாதைக்குரிய பிள்ளையா இருக்கும், மாறும், அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. ஆமே, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை தரணும். அல்லேலூயா. ஆமா, அத்தை பிள்ளைய போல, மாமன் பிள்ளைய போல, ஏத்து வீட்டு பிள்ளைய போல, பக்கத்து வீட்டு பிள்ளைய போல, அங்க பார் இங்க பார், அது என்ன மார்க் எடுத்தது, நீ என்ன மார்க் எடுத்த, அது என்ன படிச்சுக்குது, நீ என்ன படிச்ச, இல்லை. ஆமே, என் பிள்ளை நல்லா இருக்கும், நம்ம ஆசீர்வதிக்கணும், பெற்றோர் நம்ம பிள்ளைய ஆசீர்வதிக்கணும். ஆமே, அல்லேலூயா. நம்ம பிள்ளைய நாம வந்து ஸ்தோத்திரம் அவர் எப்படி பார்க்கறாரு? அவர் சாக போறாரு, இதுக்கப்புறம் அவர் இருந்த ஒரு பிள்ளைய எப்படி இருக்க போறான்றத அவர் பார்க்க போறவர் கிடையாது. அவருக்கோ கண்கள் மங்கலாயிற்று, அவருக்கோ ஸ்தோத்திரம் நரைமுடி ஆகிவிட்டது, அவர் ஸ்தோத்திரம் அவர் முதிர்ந்தவர் ஆகிவிட்டாரு, அவர் மரிக்க போறாரு. அந்த வயசுல உட்காந்துக்கன்னு பிள்ளை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லாரும் உன்னை கனம் பண்ணுவாங்கப்பா மகனே, எல்லாருக்கும் முன்பதாக நீ உயர்ந்திருப்பாய்ப்பா, எல்லாருக்கும் முன்னாடி நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ப்பா, எல்லாரும் உன்னை தேடி வருவாங்கப்பா, நீ ஒரு பெரிய மனுஷனா இருப்பப்பா, நீ ஒரு மதிப்புக்குரிய ஆளா இருப்பப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி இருக்க போறது அவர் பார்க்க போறது இல்லை, அவர் சாக போறாரு, அடுத்தது வயசாகி போச்சு. ஆனா தான் பிள்ளைய எப்படி ஆசீர்வதித்துட்டு போறாரு. ஆமே, அல்லேலூயா. இப்படி நாம பிள்ளையை ஆசீர்வதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். அல்லேலூயா. அந்த கடைசி பகுதி நம்ம சேர்ந்து வாசிப்போம். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். கடைசியா ஆசீர்வதிக்கிறாரு. ஸ்தோத்திரம். உன் சகோதரருக்கு நீ எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் எல்லாம் உன்னை வணங்குவார்கள். ஸ்தோத்திரம். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க, எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார்.
இவர் இங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், இந்த தகப்பன் ஈசாக்கு இங்க யாக்கோப இங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், இது அப்படியே ஸ்தோத்திரம் அவனுடைய வாழ்க்கையில நடக்குது, நிறைவேறுது. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஸ்தோத்திரம். எப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இது நடந்தது. அவன் வெறும் கோலும் கையுமாக இந்த யாக்கோபு, அவன் ஸ்தோத்திரம் அந்த யோர்தானை கடந்து போகும்போது வெறுமையா போனான். ஆனா கர்த்தர் அவனை இரு பரிவாரத்தால் ஆசீர்வதித்தார். ஆமென். அது மட்டும் இல்ல, உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவாங்கன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். ஆனா அதே போல அவனோடு கூட பிறந்த சகோதரனை வந்து வணங்குறான். ஆமென். அவனை ஸ்தோத்திரம். அவனுக்கு அவன் அந்த கனத்தை கொடுக்கிறான். ஸ்தோத்திரம். அவனுக்கு அவனுடைய சகோதரன் வந்து அந்த மரியாதையை கொடுக்கிறான். அவன் வந்து ஸ்தோத்திரம் கட்டி அணைக்கிறான். அவன் ஸ்தோத்திரம் முத்தம் இடுகிறான். ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அவன் யாரு? எதிரி. ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவன் எதிர்காலத்துல ஸ்தோத்திரம் அவன் தாயின் பிள்ளை, அவன் கூட பிறந்த சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், ஸ்தோத்திரம் ஏசா அவனுக்கு வந்து எதிராளியா தான் இருக்கிறான். ஆனா ஸ்தோத்திரம் இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம முடிவில் பார்க்கும்போது அந்த எதிராளியும் இணக்கமா மாறுகிறான். அல்லேலூயா. நடக்கிறது, நடக்கிறது, நடக்கிறது. கர்த்தர் அதை நடக்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு யாரும் எதிரியா வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஸ்தோத்திரம் நமக்கு தெரியுமானா நமக்கு தெரியாது. இல்ல இவன் வந்து நாளைக்கு பின்னாடி இவன் வந்து பகையை சந்திப்பானா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனா அப்படியே எதிராளிகளையும் பகைகளையும் நம்ம பிள்ளைகள் சந்திக்க நேரிட்டாலும் இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் அதை அவனுக்கு ஆசீர்வாதமா மாற்றினது. ஆமென். ஸ்தோத்திரம். உன் தாயின் பிள்ளைகள் உன்ன என்ன பண்ணுவாங்க? அவங்க ஸ்தோத்திரம் சேவிப்பாங்க. கர்த்தரை சேவிக்க தான் வைத்தார். ஆமென். அவன ஸ்தோத்திரம் அவனுக்கு எதிரிட்டு வந்த யாக்கோபுக்கு எதிரிட்டு வந்த ஸ்தோத்திரம் எதிரிட்டு வந்த அதே லாபான், அதே லாபானுடைய பிள்ளைகள், அதே லாபானுடைய வேலைக்காரன் வேலைக்காரிகள் ஸ்தோத்திரம் இந்த யாக்கோப ஒன்னும் சேதப்படுத்தல. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப சம்பவத்தை பார்க்கும்போது இவனுக்கு பகை இல்லாமலையா இருக்குது? பகை இருக்குது. எதிர்ப்பு இல்லாமலையா இருக்குது? எதிர்ப்பு இருக்குது. ஸ்தோத்திரம். இவன் வளர்ச்சியை கண்டு அங்க யாரும் எதிர்க்காதவங்க இல்ல, எல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இப்படி ஒரு தகப்பன் அந்த பிள்ளையை என்ன சொல்லி ஆசீர்வதித்தானோ இது யாக்கோபுடைய வாழ்க்கையில அப்படியே நடந்தது. ஆமென். கர்த்தர் நிறைவேற்றினாரு, செய்தாரு. இன்னைக்கு இந்த தகப்பன்மார் தினத்துல நம்ம பிள்ளைகளுக்கு நாம எதை சொல்றோமோ அது அப்படியே பலிக்கும், அது அப்படியே நடக்கும். அவன் சொன்னது நடந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவரு ஆச்சரியம் இதுல இன்னொன்று இருக்குது. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இன்னொன்று இருக்குது. ஸ்தோத்திரம். என்ன ஆச்சரியம்னா இந்த ஆசீர்வாதம் வந்து ஏமாத்தி வாங்குற ஆசீர்வாதம், ஏமாத்தி வாங்குற ஆசீர்வாதம். ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபு ஏமாத்தி வாங்குறான். ஸ்தோத்திரம். அப்பவும் அவர் மனரம்மியமா ஆசீர்வதிக்கிறார், அப்பவும் அவர் மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம். தகப்பன் புரியாத ஆசீர்வதிக்கல. ஸ்தோத்திரம். ஆமென். அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படியே 28ஆம் அதிகாரத்துல பார்த்தா மறுபடியும் ஈசாக்கு ஸ்தோத்திரம் யாக்கோப அவன் மாமன் வீடாகிய பதான் ஆராமுக்கு லாபான் வீட்டுக்கு அனுப்பும்போது மறுபடியும் அவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஸ்தோத்திரம். சரி, முதல் முறை தான் தெரியாத ஆசீர்வதித்தார்னு ஒத்துக்கினா கூட 2வது முறை 28:1 பார்க்கிறோம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப தகப்பனுக்கு நல்லா தான் தெரியுது இவன் வந்து மாத்தி தான் வாங்குறான்னு தெரியுது. அந்த அளவுக்கு ஒன்றும் அவர் சுதாரிக்காம இல்ல. ஆனாலும் சந்தர்ப்பத்தை புரியணும், சத்தியத்தை நம்ம புரியணும். ஒரு தகப்பன் இந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு சேர வேண்டியத இது ஏமாத்தி வாங்குதுன்னு தெரிஞ்சும் புரிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பி ஏசா வந்து சொன்னதுக்கு அப்புறமும் அவன் அழுததுக்கு அப்புறமும் ஸ்தோத்திரம்
இவருக்கு 100% தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அதாங்க தகப்பன் உள்ளம். இவன் ஏற்கனவே ஏமாத்தனவன், எத்தன், திருடன் அப்படின்னு சொல்லிட்டு, யாக்கோபுனா என்ன அர்த்தம்? எத்தன். எத்தன்னா என்ன? திருடன். ஆமே, ஸ்தோத்திரம். அப்போ அவன் ஏற்கனவே ஏமாத்தனவன், மறுபடியும் எதுக்கு இவனை ஆசீர்வதிக்கணும்? ஏற்கனவே தான் அவன் நிறைய ஆசீர்வதித்துட்டு விட்டோமே அப்படின்னு தகப்பன் நினைக்காம, அந்த தகப்பனுடைய உள்ளம் பாருங்களேன். ஸ்தோத்திரம். அவன் தப்பு செஞ்சு வந்து நிக்கிறான், ஏமாத்தி வந்து நிக்கிறான், திருடனா வந்து நிக்கிறான், எத்தனா வந்து நிக்கிறான். மறுபடியும் அந்த தகப்பன் 28:1 யாக்கோபை அழைத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய பெற்றோருடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பெற்றோருடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பெற்றோருடைய மனது எப்படி இருக்க வேண்டும்? நம்ம பெற்றெடுத்த பிள்ளை அயோக்கியனா இருந்தாலும், துரோகியா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், எத்தனா இருந்தாலும், துன்மார்க்கனா இருந்தாலும், நாம ஸ்தோத்திரம், தீமை செய்கிறவனா இருந்தாலும், திருடனா இருந்தாலும், அவன் கள்ளனா இருந்தாலும், பொல்லாதவனா இருந்தாலும், பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைய மீண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம அதை அறிகிறோம். ஏன் முன்பதாகவே ஒருவரை அவர் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டார். மறுபடியும் ஏன் ஸ்தோத்திரம் அவர் 2வது முறை அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும்? இதற்கு இடையில ஏசா வருகிறான், சம்பவம் வெளியாகிறது, வெளிப்படையாக யாக்கோபு ஏமாத்தினான் என்பது தெரிகிறது. தெரிந்த பிற்பாடும் 2வது முறையும் அவர் அழைத்து, நீ போடா உங்க மாமா வீட்டுக்கு சொல்லி அனுப்பாமல் மீண்டும் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? அதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். அல்லேலூயா. 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 தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை, அது ஆண் மகனோ பெண் மகனோ ஸ்தோத்திரம், பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளை என்றைக்கும் ஆசீர்வதிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமே. அவர் எப்படி அந்த கடைசி ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்? உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆமே. இன்னைக்கு நாம பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க முடியுமோ சொல்லி சொல்லி ஆசீர்வதித்துட்டு போயிடுவோம். நாம மரித்து போனாலும் அந்த பிள்ளைக்கு நம்ம சொன்ன ஆசீர்வாதம் தலைமுறைக்கு நின்று அந்த பிள்ளைங்க அனுபவிப்பாங்க, சுதந்தரிப்பாங்க, பெற்றுக்கொள்ளுவாங்க. அந்த பிள்ளைங்க அதை மன நிறைவாய் அடைவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தால் அந்த பிள்ளைங்க பிழைப்பாங்க, தலைப்பாங்க. அந்த தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சொல்லுகிற ஆசீர்வாதத்தால், ஒரு தகப்பன் பிள்ளை மீது இடுகிற ஒரு ஆசீர்வாதத்தால் அந்த பிள்ளை நாளைக்கு அது எதிர்காலத்தில் அதனுடைய வாழ்க்கையில் அதனுடைய ஸ்தோத்திரம் முற்காலத்தில் ஸ்தோத்திரம் முன்னேற்றத்தில் அந்த ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கும். ஆமே, அது வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தகப்பன்மார் தினத்துல ஸ்தோத்திரம், இந்த தகப்பனாகிய ஈசாக்கு தன் பிள்ளையாகிய யாக்கோபை எப்படி ஆசீர்வதிக்கிறான் இந்த வசனத்தை கண்டு, இந்த 27ஆம் அதிகாரம் 28:9 வசனத்தின்படி ஸ்தோத்திரம் நாம நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். ஆமே. ஆமே. ஸ்தோத்திரம். பல நேரத்துல சில தகப்பன்மார் சில குடும்பங்களில ஒரு பிள்ளை நேசிப்பாங்க, ஒரு பிள்ளை நேசிக்க மாட்டாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு ஒன்று வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு பிள்ளைய ரொம்ப ஒசத்தி பேசுவாங்க, ஒரு பிள்ளைய அப்படி மட்டமா சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அதாவது எது எப்படி இருந்தாலும் எல்லாம் ஸ்தோத்திரம் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளே. ஆமே. அல்லேலூயா. எல்லாம் மனுஷன். இன்னைக்கு நல்லா இருக்கிற பிள்ளை நாளைக்கு அதுவே நமக்கு நல்லா இல்லாம போயிடும். இன்னைக்கு சாதகமா இருக்கிற பிள்ளை நாளைக்கு சாதகம் இல்லாத போயிடும். எதுவும் நிச்சயம் கிடையாது, கேரண்டி கிடையாது. நான் அறிஞ்ச ஒண்ணு தோத்துறோம். ஒரு அம்மா தான் பிள்ளைய அப்படியே தூக்கி தூக்கி வச்சிருந்தது. தோத்துறோம். 5 பிள்ளைல ஒரு பிள்ளைய தூக்கி வச்சிருந்தது. கடைசியில அந்த 4 பிள்ளை தான் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஆதரவா இருக்கணும் தவிர, அந்த ஒரு பிள்ளை அந்த அம்மாவை போட்டு நடுத்தருவில் போட்டு அடி அடின்னு அடிச்சவன், நாசம் பண்ணினவன். தோத்துறோம். நம்ம எதையுமே நம்ம நல்லதுன்னு என்னைக்கு நினைக்க முடியாது. ஏன்னா எல்லாம் மனுஷன். அது என்னைக்கு எப்படி மாறும்னு தெரியாது. பெற்றோராகிய நாம தெரிந்து கொள்ளணும். எந்த பிள்ளையும் வசதியும் இல்லை, எந்த பிள்ளையும் கீழ்த்தரமானதும் இல்லை. எல்லாம் நேரத்துக்கு சமயத்துக்கு ஏற்றது போல மாறுவார்கள். நம்ம தாய் என்ற ஸ்தானத்துல, தகப்பன் என்ற ஸ்தானத்துல நாம பெற்றெடுத்த பிள்ளைக்கு முன்பதாக நம்ம ஆசீர்வதித்து விட்டு நாம
நம்ம காலத்தை கடந்து போய்விட வேண்டும். ஆமே. நாம எதிர்பார்த்துக்கின்னு நிக்கிற தாய் தகப்பனா நிக்கக்கூடாது. ஆசீர்வதிக்கிற தகப்பனா, தாயா நிக்கணும். ஏன்னா, அப்பதான் அந்த தேவனுடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் நாளைக்கு அந்த பிள்ளையினிடத்திலிருந்து நமக்கு திரும்பி வர பண்ணுவார். நாம என்ன செய்யறோம்னா, நான் உனக்கு வீட்ட கட்டி வச்சுட்டேன். நாளைக்கு எனக்கு வந்து கஞ்சி ஊத்து. நம்ம கலாச்சாரம் அப்படி வளர்த்து வச்சிருக்கிறது. நான் உனக்கு வேலை வாங்கி வச்சேன். நான் உட்காரங்காலத்துல எனக்கு சோறு போடு. நான் ஒன்ன செஞ்சேன், நீ ஒன்ன செய்யி. நம்ம எப்படின்னாக்கா, அதாவது வந்து பரிமாறிக்கிற மாரி இருக்குது. நான் ஒண்ணு குடுத்தேன், நீ ஒண்ணு குடு. இன்னைக்கு தாய் தகப்பனுக்கும், பிள்ளைகளுக்கும் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படிதான் இருக்கிறது. நான் தானே உனக்கு எல்லாத்தையும் பண்ணேன். நீ தான் என்ன செய்யணும், என்ன கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். நான் வந்து உங்க அண்ணன் வீட்டுக்கு போமாட்டேன். உன் வீட்ல தான் இருப்பேன். ஏன்னா, நான் உனக்கு தான் நெறைய பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கிறேன். நான் உங்க அண்ணனுக்கு ஒண்ணும் செய்யல. அதனால அவன் எப்படி என்ன பார்த்துக்குவான்? ஒரு அப்பா பையன பார்த்து கேட்கிறாரு. அப்படின்னா என்ன? நான் உனக்கு ஒண்ணு செஞ்சேன், நீ எனக்கு திருப்பி செய்யணும். இன்னைக்கு இன்னைக்கு இப்படிதான் நம்மளுடைய பெற்றோர்களுடைய முறையும், வரைமுறையும் இப்படிதான் வச்சிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம வேத சத்தியத்தின்படி நாம பெற்றெடுத்த பிள்ளைகள தேவ வசனத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு, ஜெபத்தை கொண்டு, முழங்கால கொண்டு, ஆசீர்வாதத்தை கொண்டு நம்ம ஆசீர்வதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அவங்கள நமக்கு முதிர் வயதுல ஆசீர்வாதமா மாத்துவார். கனி கொடுக்கிறவர்களாய் மாத்துவார். பெற்றோருக்கு கிரீடமாய் மாத்துவார்னு வசனம் சொல்லுது. ஆமென். அப்ப ஆண்டவரே அவங்கள மாத்துவார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் தானே உனக்கு வந்து படிக்க வச்சேன். நீ தான் என்ன செய்யணும்னா எனக்கு வந்து காப்பாத்தணும். நம்மள பிள்ளை கண்டிப்பா காப்பாத்த மாட்டாரு. கைவிட்டுருவார். ஸ்தோத்திரம். ஆமா. ஆண்டவர பார்த்து சொல்லணும். ஆண்டவரே இந்த பிள்ளைய படிக்க வச்சேன். அந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கிறேன். அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. நாளைக்கு அந்த பிள்ளை திரும்பி, ஆண்டவரே நீங்க உண்மையாவே எங்க அம்மா ஜெபத்த கேட்டீங்க, அப்பா ஜெபத்த கேட்டீங்க, ஆசீர்வதிச்சீங்க. இன்னைக்கு என் அப்பாவ பார்க்குறேன், எங்க அம்மாவ பார்க்குறேன்னு அந்த பிள்ளை திரும்பி பார்க்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாரி சொன்னோம்னா, அந்த பிள்ளை திரும்பி பார்க்காம போயிடும். படிக்க வச்சா என்ன இப்பா? வேலை வாங்கி கொடுத்தா என்ன இப்பா? கல்யாணம் பண்ணி வச்சா என்ன இப்பா? வீட்ட கட்டி வச்சா என்ன இப்பா? அப்படின்னும். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அனுபவிச்சீங்கன்னா தெரியும். ஆமா. என்னப்பா சம்பளமே குடுக்கல? ஏன் உன்கிட்ட குடுக்கணும்? அத என் பொண்டாட்டி கிட்ட குடுத்துட்டேனே. அது அப்போ. இது இப்போ. ஆமென். நான் சொல்ல வர்றது நடக்கிற விஷயத்த பத்தி பேச வரல. சத்தியத்த தான் பேச வரேன். நாம பிள்ளைக்கு எத சொல்லி வைக்கணும், எத சேகரித்து வைக்கணும், எத சேர்த்து வைக்கணும், எது பெற்றோர் பிள்ளைக்கு சொல்லுகிறதான ஆசீர்வாதம் அப்படின்னா இதுதான். ஆமென். இத நாம செஞ்சா பிள்ளைங்க கையில நம்ம எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்ல. காத்திருக்க வேண்டியதில்ல. அவங்க கைய பார்க்க வேண்டியதில்ல. ஸ்தோத்திரம். அவங்க மேல எந்த எதிர்பார்ப்பு வைக்க வேண்டியதில்ல. ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்த நம்ம குடுத்துட்டோம்னு சொன்னா, ஆண்டவர் திருப்பி அந்த பிள்ளைகள நம்மள பார்க்க வைத்து நடத்துவார். ஆமென். ஆமென். அதனால தான் இந்த படத்த பார்க்குறீங்க. இன்னைக்கு குழந்தையா இருக்கும்போது எப்படி ஒரு தகப்பன் தூக்கி வைக்கிறாரோ, இதே மாரி நாளைக்கு அ நம்ம வயசான காலத்துல வயசானவங்களுக்கு பேர் என்னன்னு சொன்னா, அவங்களும் ஒரு குழந்தை. நாளைக்கு நாம இங்க இருப்போம். இவங்க இங்க இருப்பாங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம இங்க இருக்கிறோம். அவங்க இங்க இருக்கிறாங்க. நாளைக்கு நாம இங்க இருப்போம். வயசான ஒரு குழந்தையா, நாளைக்கு இவங்க இங்க இருந்து நம்மள இந்த மாரி தூக்கி பிடிப்பாங்க. ஆமென். இதாங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஒரு கருத்த நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம். வாழ்க்கையில நம்மள மாரி ஜெயிக்கிறவங்க யாருமே கிடையாது. பிள்ளைகள ஆசீர்வதிப்போம். பிள்ளைகள ஆசீர்வதிப்போம். ஆமென். கர்த்தர் நம்மள ஆசீர்வாதமா நடத்துவார். கர்த்தர் நம்மள ஆசீர்வாதமா நடத்துவார். இந்த ஈசாக்கு தம் பிள்ளைய அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் அப்படியே நடந்தது. நிறைவேறினது. நாம வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் இப்படி ஆசீர்வதிக்க